நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பும் அருளும் இறை தந்தையின் பரிவிரக்கமும் தூய ஆவியானவரின் ஞானம் நட்புறவும் உங்கள் அன்பரோடும் இருப்பதாக. எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். இக்காலம் முழங்கிடவே உயிரே ஏற்கின்றார் ஆண்டவர். அவரை விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரம் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் எனது அருமையான சகோதர சகோதரிகளே, தாய் திருச்சபை என்று இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்றம் அடைந்த பெருவிழாவை கொண்டாடுகின்றது. ஒரு சிறப்பான திருவிழா என்று நாம் செவிமடுக்கவிருக்கும் முதல் வாசகம் அப்போஸ்தலர் 12 எடுக்கப்பட்ட வாசகம், முதல் அதிகாரம், முதல் 11 வசனங்கள். இவர்களின் உச்சகட்டமாக திகழக்கூடிய வசனம் என்றால், எங்கள் கண் முன்பாக இயேசு மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். இதனுடைய விளைவுகளை தான் கடந்த 40 நாட்களாக ஒவ்வொரு நாள் இறை வழிபாட்டில், இறை வார்த்தை வழிபாட்டிலே அப்போஸ்தலர் 12 எடுக்கப்பட்ட வாசகங்களை நாம் செயல்படுத்தி வருகின்றோம். இயேசு விண்ணேற்றம் அடைந்ததால் அந்த புதிய திருச்சபை, அந்த புதிய குடும்பம், அந்த புதிய சமூகம் ஒரு புதிய கலாச்சாரத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்ததை நாம் செவிப்படுத்தி வந்தோம். நமது உள்ளங்கள் எப்பொழுது உயர்த்தப்படுகின்றனோ, நமது உள்ளங்கள் எப்பொழுது விண்ணை நோக்கி வாழும்போது நல்லவைகள், தெய்வீகமானவைகள் நம்மிலே தோன்றும். வெறும் தோற்றமாக இராமல் அவைகள் ஒரு உண்மையான நிகழ்வாக அமையும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கனவுகள் நனவாக கூடும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நிழல்கள் நிஜமாக மாறக்கூடும். இவைகளை மாற்றக்கூடிய ஒரு நிலைதான் சுட்டிக்காட்டுவது இந்த விண்ணேற்றம். ஆதலால் மிகுந்த மகிழ்ச்சியோடு, மிகுந்த ஆர்வத்தோடு நாம் இந்த திருநாளை கொண்டாடும் போது நாம் நம்மையே கேட்க வேண்டியிருக்கிறது, என்னுடைய உள்ளம் எந்த கட்டத்தில் நிலைநாட்டியுள்ளது? கீழ் உலகத்திலே என்னுடைய எண்ணங்கள் நிலைத்திருக்கின்றதா, அல்லது ஒரு உயர்ந்த நிலையில் எனது எண்ணம் நிலை பெற்றிருக்கின்றதா? அருளின் குடிமக்களாக, அருளின் ஜோதியாக நாம் தென்பட்டால் இந்த திருப்பலியின் வழியாக நன்றி கூறுவோம். ஒருவேளை இன்னும் நாம் நமது வாழ்க்கையிலே, நமது ஆன்மீக வாழ்க்கை முடங்கிய நிலையில் இருந்தால், மறைந்த நிலையில் இருந்தால், மறுக்கப்பட்ட நிலையில் இருந்தால், நாம் கட்டிக்கொண்ட அனைத்து பாவங்களுக்காக இறைவனிடம் மனு வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வந்த இறைவனிடமும் வாழ்வை முழு வாழ்வை புது வழங்குவராக.
மன்றாடுவோமாக. எல்லா வல்லமையும் திருமகன் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு ஓர் முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகிய அவர் பெற்ற மாட்சிக்கே அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் எனும் எதிர்நோக்கே எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியான் ஒன்று இறைவனா என்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எம்பெருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 1-11 முடிய. தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதியுள்ளேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியதல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. அல்லேலூயா, அல்லேலூயா. மக்கள் இனங்களே, களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலக அனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. பல்லவி. ஆரவார ஒளியுரையே பவனி செல்கின்றார் கடவுள், எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். பல்லவி. ஏனெனில் கடவுளை அனைத்து உலகின் வேந்தர், அருப்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார், அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். ಪಲ್ಲವಿ. ಎರಡನೇ ವಾಚನ. ದೇವರು ಸ್ವರ್ಗಲೋಕದಲ್ಲಿ ಅವರನ್ನು ತಮ್ಮ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಆಸೀನರಾಗಿಸಿದ್ದಾರೆ. ಸಂತ ಪೌಲನು ಎಫೆಸರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರದಿಂದ ವಾಚನ. ಅಧ್ಯಾಯ 1, ದೈವವಚನಗಳು 17ರಿಂದ 23 ತನಕ. ನಮ್ಮ ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ದೇವರು, ಮಹಿಮಾನ್ವಿತ ತಂದೆಯೂ ಆದವರು ನಿಮಗೆ ಜ್ಞಾನವನ್ನು ವಿವೇಚನೆಯನ್ನು ನೀಡುವ ಆತ್ಮವನ್ನು ದಯಪಾಲಿಸಲಿ. ತಮ್ಮನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅರಿತುಕೊಳ್ಳುವ ವರವನ್ನು ಇಯಲಿ ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ದೇವರು ನಿಮ್ಮ ಮನೋನೇತ್ರಗಳನ್ನು ತೆರೆಯಲಿ, ಅವರ ಬೆಳಕು ನಿಮಗೆ ಕಾಣುವಂತೆ ಆಗಲಿ. ಹೀಗೆ ಅವರು ಕರೆದಿರುವ ಜನರಿಗೆ ಲಭಿಸುವ ಭರವಸೆಯ ಭಾಗ್ಯ ಎಂತಹದೆಂದು ದೇವಜನರಿಗೆ ಕಾಯ್ದಿರಿಸಿರುವ ಸ್ವಾಸ್ಥ್ಯ ಸಂಪತ್ತು ಎಂಥದ್ದೆಂದು ನೀವು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು. ಕ್ರೈಸ್ತ ವಿಶ್ವಾಸಿಗಳಾದ ನಮ್ಮಲ್ಲಿ ದೇವರು ಸಾಧಿಸಿರುವ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳು ಎಷ್ಟು
ಶಕ್ತಿಯುತವಾದುವು ಎಂಬುದು ನಿಮಗೆ ಮನದಟ್ಟಾಗಬೇಕು. ಈ ಮಹಿಮಾ ಶಕ್ತಿಯಿಂದಲೇ ದೇವರು ಯೇಸುಕ್ರಿಸ್ತರನ್ನು ಮರಣದಿಂದ ಎಬ್ಬಿಸಿದರು. ಸಕಲ ಅಧಿಕಾರ, ಆಧಿಪತ್ಯ, ಪ್ರಭಾವ ಮತ್ತು ಪ್ರಭುತ್ವ ಇವುಗಳ ಮೇಲೆ ಯೇಸುಕ್ರಿಸ್ತರೇ ಆಡಳಿತ ನಡೆಸುವಂತೆ ಸ್ವರ್ಗಲೋಕದಲ್ಲಿ ಅವರನ್ನು ತಮ್ಮ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಆಸೀನರಾಗಿಸಿದ್ದಾರೆ. ಹೀಗೆ ಇಹದಲ್ಲೂ ಪರದಲ್ಲೂ ಕೀರ್ತಿ ಗಳಿಸಿದವರೆಲ್ಲರಿಗಿಂತಲೂ ಯೇಸುಕ್ರಿಸ್ತರ ಮಹಿಮೆಯೇ ಸರ್ವಶ್ರೇಷ್ಠವಾದುದು. ದೇವರು ಸಮಸ್ತವನ್ನು ಯೇಸುಕ್ರಿಸ್ತರ ಪಾದದಡಲ್ಲಿರಿಸಿ ಅವರನ್ನು ಧರ್ಮಸಭೆಯ ಶಿರಸ್ಸನ್ನಾಗಿ ನೇಮಿಸಿದ್ದಾರೆ. ಧರ್ಮಸಭೆಯೇ ಯೇಸುಕ್ರಿಸ್ತರ ದೇಹ. ಎಲ್ಲವನ್ನು ಎಲ್ಲ ವಿಧದಲ್ಲೂ ಪೂರೈಸುವಾತನಿಂದ ಅದು ಪರಿಪೂರ್ಣವುಳ್ಳದಾಗಿದೆ. ದೇವರ ವಾಕ್ಯವಿದು. Alleluia, 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 alleluia. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். ஏதோ உலகு முடிவு வரை எல்லாரும் நானும் உங்களோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 முடியும் வரை. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு படித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு படித்தார்கள். சிலரோ அயமுற்றார்கள். இயேசு அவருடைய அருகே, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியானவர் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உலகுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகு முடிவரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்று கூறினார். நமக்கு அதிகாரம் கொடுக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி. உயிர்ப்பும் உயிரும் நானே, என்று விசுவாசம் கொள்பவன் ரப்பினம் வாழ்வான். உயிர்ப்பை பற்றி சொன்ன கிறிஸ்து, உயிரை பற்றி சொன்ன கிறிஸ்து இன்று அவர் விண்ணேற்றம் அடைகின்றார். விண்ணேற்றத்தை பற்றி அதிகம் செலுத்தாமல் இருந்தாலும் சில குறிப்புகள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நான் உங்களுக்கு சென்று இடம் ஏற்பாடு செய்வேன். ஒன்று, நான் எங்கிருந்து வந்தேனோ அங்கே நான் செல்ல வேண்டும், என் தந்தையிடம் செல்ல வேண்டும். அப்பொழுது கடவுளின் மாட்சிமை வெளிப்படும். நான் சென்றால்தான் உங்களுக்கு துணையாளர் வருவார். அப்படி என்றால் விண்ணேற்றத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும்? விண்ணேற்றம் மிக மிக அவசியம், மிக மிக முக்கியம். காரணம், இறைமகன் இயேசு கிறிஸ்து மானிட உடலை அணிந்து கொண்டு நம் மத்தியில் வாழும்போது நம்மிடத்தில் என்னென்ன குறைகள் இருந்ததோ அந்த குறைகளும் அவர் ஏற்றுக்கொண்டார். குறைகளிலே ஒரு சிறப்பான குறை என்றால் வறுமை, ஏழ்மை. அவர் ஒரு அரண்மனையில் வாழவில்லை, அல்லது அவர்
ஒரு மத்திய நிலை குடும்பத்தில் வாழவில்லை, ஒரு ஏழ்மையான ஒரு பாமர குடும்பத்திலே வாழ்ந்தார். ஏழ்மை என்றால் என்ன, கஷ்டம் என்றால் என்ன? சொந்த வீட்டில் வாழாமல் வாடகை வீட்டிலே வாழ வேண்டியிருந்தது. தங்குவதற்கு கெஞ்ச வேண்டியிருந்தது. அகதியாக ஓட வேண்டியிருந்தது. ஒரு மறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டியிருந்தது. அப்படி என்றால் ஒரு மனிதனிடத்தில் என்னென்ன குறைகள் இருந்ததோ அனைத்து குறைகளும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஒன்று, மற்றவர்களிடத்தில் இருந்த பாவத்தை நீக்கத் தொடங்கினார். தான் ஒருபோதும் பாவம் செய்யாமல் பாவிகளை ஏற்றுக்கொண்டார். பாவத்தின் கசப்பு தன்மையை முறியடித்தார். பாவத்தின் கசப்பு தன்மை பற்றி மற்றவரிடத்தில் பேசினார், எச்சரிக்கை விடுத்தார். பாவத்தின் விளைவு சாவு, மரணம் அருமையாக தெளிவுபடுத்தினார். இருப்பினும் இவைகள் மீது எனக்கு அதிகாரம் உண்டு. தான் சாவதற்கு முன்பே வாழ்ந்து கொண்ட நாட்களிலே சிலரை உயிர்ப்பிக்க செய்தார், மறுவாழ்வை கொடுத்தார். இப்படி அனைத்தையும் செய்த கடவுள் இயேசு கிறிஸ்து இறை தந்தையின் ஏகபுத்திரர் கடைசியில் இந்த புவியில் இருந்து விண்ணேற்றமடைகின்றார். இதனுடைய அர்த்தம் என்ன? நமக்கு தெரியும். இந்தியாவிலே, பாரத நாட்டிலே யாராவது ஒருவர் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்தார் அல்லது ஒரு நல்ல காரியத்தை செய்து முடித்திருந்தால் அவர்களுக்கு வெவ்வேறு பட்டங்களை கொடுக்கின்றனர். பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ, பாரத ரத்னா, இது போன்ற எத்தனையோ ஒரு அருமையான பட்டங்களை கொடுக்கின்றனர். ஒரு பதவியை கொடுக்கின்றனர். இந்த சாதாரண மனிதர்கள் இவ்வாறாக கொடுக்கும் போது இறை தந்தை தன்னுடைய மகனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான பட்டம் என்றால் விண்ணேற்றம் அடை, விண்ணேற்பை, அசென்ஷன். இதை நாம் இந்த ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டியிருக்கின்றது. பிலிப்பியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் வசனங்கள் 8 முதல் 11. அவர் இறைவனாக இருந்தாலும் தன்னையே தாழ்த்தி மனித உடலை எடுத்துக்கொண்டார். மனிதனால் இருந்தது மட்டுமன்று, அவர் துன்பத்தை மேற்கொண்டார். துன்பத்தை மேற்கொண்டது மட்டுமன்று, சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் தன்னையே முழுக்க இறைவனுக்கு கையளித்தார். ஆதலால் கடவுள் அவரை உயர்த்தினார். விண்ணேற்றம் என்பது உயர்த்தப்பட்ட ஒரு நிலை, நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு உச்சக்கட்ட நிலை நிறுத்தி வைத்து மணிமுகடம் சூட்டக்கூடிய ஒரு கட்டம். முதல் கடவுளே பரிசை கொடுக்கின்றார். இரண்டாவதாக, இனி இயேசு கிறிஸ்து ஏதோ அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. நம்முடைய வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் அந்த வெற்றியின் மேடை மீது வந்து பரிசை பெற்றுக்கொண்டு திரும்பி விடுகின்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் நிலை அப்படி அல்ல. மாறாக அவருக்காக தயாரிக்கப்பட்ட அந்த உயர்ந்த நிலையிலிருந்து அவர் இனி நமக்காக பரிந்து பேசியிருக்கின்றார். நமக்காக அநேக காரியங்களை செய்திருக்கின்றார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 9ஆம் அதிகாரம் அருள் வசனம் 24. இடையாளராக இருப்பதற்காக அவர் விண்ணேற்றம் அடைந்தார். கடவுளின் அருகிலே அமர்ந்துள்ளார்.
நமக்கெல்லாம் தெரியும், இந்த மொபைலை யூஸ் பண்ணிட்டு விட்டு இப்படியோ தொடர்பு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். மொபைல் மிக மிக அவசியம். இந்த மொபைலுடைய அந்த தொடர்பு சாதனத்தினுடைய வளர்ச்சியை நாம் பார்க்கின்றோம். 2G, 3G, 4G, 5G பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த 5th generation ஸ்பெக்ட்ரம் வர வேண்டுமையானால் அதனுடைய அலைகள் எவ்வளவு கனமாக இருக்க வேண்டும், எவ்வளவு நுணுக்கமாக இருக்க வேண்டும், எவ்வளவு வீரியத்தோடு இருக்க வேண்டும். ஆனால் அதனுடைய விளைவு நிறைய உயிரினங்கள் சாக வேண்டியிருக்கின்றது. பயங்கரமான ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஒரு சூழலை உருவாக்கும். ஒரு புறம் சாதனையை பார்க்கிற இன்னொரு புறம் ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நிலை அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து 5G கிடையாது, 6G கிடையாது, 7G கிடையாது, 100G கிடையாது, 1000G கிடையாது. அவ்வனைத்தையும் கடந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர். கோடிக்கணக்கான மண்டலங்கள் அவரை காணக்கூடிய, அவரோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். இடைநிலையாக மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து ஒன்று நமக்கு கூறினார். யோவான் எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நான் சென்றால் துணையாளர் உங்களிடம் வருவார், அவர் வந்த பிறகு உங்களுக்கு அனைத்தையும் கற்பிப்பார். துணையாளர் தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பெந்தகோஸ்து திருவிழாவை நாம் கொண்டாட இருக்கின்றோம். ஏற்கனவே அவருடைய நவநாட்களை நாம் தொடங்க வேண்டியிருந்தது. சற்று தாமதமாக தொடங்கியுள்ளோம். இருப்பினும் இந்த துணையாளர் நம்மிடத்தில் வந்தால் நம்முடைய அச்சத்தை நீக்குவார். கொரோனா 10 விதமான கொரோனா வந்தாலும் சரி, பயப்பட தேவையில்லை, நடுங்க தேவையில்லை, ஓட தேவையில்லை. இன்னைக்கு நீங்கெல்லாம் பார்க்குறீங்க, குவாரண்டைன் 7 நாள் குவாரண்டைன், 8 நாள் குவாரண்டைன், 14 நாட்கள் குவாரண்டைன், 21 நாள் குவாரண்டைன். தனிமைப்படுத்தி வாழ வைக்க வேண்டும். அறுவை சிகிச்சை அல்லது மருந்துகளை கொடுத்து தயாரித்து பிறகு மீண்டும் குணம் பெற்றிருக்கின்றார். ஆனால் நாம் ஆவியானவரோடு இருக்கும் போது தனிமை என்பது கிடையாது. அப்படியே துணை நம்மை அனைத்து தீங்கிலிருந்து, அனைத்து நோயிலிருந்து விடுவித்து நமக்கு பூர்ண சுகத்தை கொடுக்கும். விடுவிக்கப்பட்டவர்களாக நாம் வாழ்வோம். நமக்கு எந்த ஒரு அச்சம் இருக்காது. அதனால்தான் இந்த விண்ணேற்றத்தின் விளைவுகளை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து செல்வதற்கு முன் தன்னிடத்தில் இருந்த அதிகாரத்தை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்தார். இறை வார்த்தையை போதிக்கக்கூடிய பணியை, அந்த அதிகாரத்தை கொடுக்கின்றார். இது நடக்கும், இது இப்படி ஆகும், செய்யும். கடவுள் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆசிரியை கொடுக்கின்றார். யார் மீது கரங்களை வைத்து நீங்கள் ஜெபிக்கின்றீர்களோ அவர்கள் உடல்நலம் பெறுவார்கள். யாருக்காக நீங்கள் கொண்டாடுகின்றீர்களோ அவரிடத்திலுடைய தீய சக்திகள், தீய கட்டுகள் அவிழ்க்கப்படும், தீய ஆவியை விரட்டப்படும். இது போன்ற பெரிய 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 சக்தியை கொடுக்கின்றார். இந்த சக்தி எப்பொழுது கிடைக்கின்றது? இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்த ஒரு நிலையில் தான் பெற்றுக்கொண்ட இந்த பரிசை, அதிகாரத்தை நம்மீது பாய செய்கின்றார். ஏதோ தந்தையிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஷீல்டையோ கப்பையோ வெகுமதியை எடுத்துக்கொண்டு நான் விண்ணகத்தை வைத்துக் கொள்கின்றேன் என்று பொருள் அல்ல, மாறாக தான் பெற்றுக்கொண்டதை நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார். ஒவ்வொரு திருவருட்சாத கொண்டாட்டத்தின் வழியாக நாம் ஒவ்வொரு நாளும் அந்த கொடையை பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். கடைசியாக எதற்காக அவர் சென்றார்?
இதற்காக விண்ணேற்றம் ஆனார், விண்ணேற்றம் அடைந்தார். நமக்கு ஒரு இடத்தை தயாரிக்க யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு வாழ்கின்றார்களோ அவர்கள் இயேசு இருக்கும் இடத்திலே வாழ்வார்கள். இது ரொம்ப 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 முக்கியம். ஒருவேளை இடம் கிடைக்காவிட்டால், நிறைய நேரத்தில் செத்த பிறகு கல்றை கிடைக்கும், ஒரு இடம் கிடைக்கணும், அழிந்து போகக்கூடிய உடலை அடக்கம் செய்வதற்காக எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும், இடம் வேண்டும் என்று பணம் கொடுத்து காசு கொடுத்து அந்த ஒரு 2 அடிக்கு 6 அடி 3 அடிக்கு 6 அடி அந்த இடத்தை பெற்றுக் கொடுக்கின்றோம். அதை விட அதிகமாக நித்தியத்திற்கு வாழக்கூடிய நம்முடைய ஆன்மா ஒரு இடத்தில் தங்க வேண்டியிருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவில் நாம் இணைந்திருந்தால் மட்டுமே அந்த ஆன்மா ஒரு இடத்தில் தங்கும். இல்லை என்றால் அதனுடைய நிலை என்ன? அதனுடைய நிலை என்ன? அலையும் திரியும் ஆன்மாவாக இருக்கும். அந்த ஆன்மாவை தான், அந்த ஆவியை தான் பேய் என்று நாம் கூறுகின்றோம். எந்த ஒரு ஆன்மாவுக்கு, எந்த ஒரு ஆத்மா அந்த இடம் கிடைக்காமல் இலை பாராமல் இருக்கின்றதோ அதுதான் தீய சக்தி. அதனால் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைவதற்கு காரணம், அவர் நமக்காக தயாரித்திருக்கக்கூடிய அந்த இடத்தை பெற்றுக்கொடு. நான் சென்று நான் உங்களுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செய்வேன். அருளப்பர் எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏன்னா வீட்டில் போயிட்டு இதை கொஞ்சம் பற்றி படிச்சு இதனுடைய அர்த்தத்தை நாம் உணர வேண்டும். ஏன் இந்த பிரசங்கம், ஏன் இந்த மரபியல்? என்னுடைய ஆன்மா எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். என்னுடைய ஆன்மா முன்பார்வை பெற்றிருக்க வேண்டும். என் ஆன்மா கடமை உணர்வோடு வாழ வேண்டியிருக்கின்றது. இதைதான் ஆங்கிலத்தில் கான்சியஸ் லிவிங், ஃபுல்லி அவேர். இதை நாம் வாழும்போது நாம் அந்த பின்னேற் அடைந்து ஒரு நிலையை அறிந்து கொள்ளும். இல்லை என்றால் இது ஒரு கற்பனையாக இருக்கும், இது வெறும் ஒரு யோசனையாக இருக்கும், இது வெறும் ஒரு சிந்தனையாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்றம் ஒரு கற்பனை அல்ல, ஒரு சாதாரண காட்சி அல்ல, அது உண்மை. அதனால் தான் அவர் கூறினார், உயிர்ப்பும் உயிரும் உண்மையும் தானே என்னில் விசுவாசம் கொள்பவர் இறப்பினும் வாழ்வான். அவரோடு இணைந்து வாழ்வோம், அவரோடு இணைந்து செல்வோம். ஆமென். எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். கடவுளின் குலத்தை படைத்த எல்லாருடைய தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். முந்தைய பிரார்த்தனை அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டிருந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தை இறங்கி 3ஆம் நாள் இறந்தவர்களுக்கு நினைத்தெழுந்தார். விண்ணகத்தில் எழுந்ததை எல்லாம் தந்தையாகிய கடவுளின் பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வதற்கு நிலத்திற்கு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு தீர்ப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலைவாழ்வை நம்புகிறேன். ஆமென். காணிப்பாடு. அன்பருடைய நம்முடைய எண்ணங்களை வீட்டுகளை நாம் செய்து அனைத்து ஆன்மீக பற்றி கொள்ள முடியும். இறைவனுக்கு காணிக்காக படிக்கின்ற வேலை நாம் கொடுக்கின்ற வழி எல்லாம்
எல்லாம் தந்தையாகிறீங்களை கிட்ட ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் ஆண்டவரையும் தருமகனையும் வணக்கத்துக்கு உரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளையும் திருமண் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்கு உரியவற்றை நாடர் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே போய் மன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மீது எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என் நாடும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மிக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர். வானதூதர் வியப்புரைந்து வானங்களில் உச்சிக்கு ஏறிச் சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகின்றவரும் ஆற்றல் மிகு அணிகளில் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலக்கிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற விடத்திற்கு அவர் தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் எனும் நம்பிக்கையை தருவதற்காகவே ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது மாட்சிமை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர் தூயத்திற்கு பூஜாவுடைய தூயாகிய புனித காணிகளை தூய்ப்படுத்த போய் வேண்டுகிறோம். இவ்வாறு நாடுகளை கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகி விளங்கிவரை மாறுபடமாக அவர் பாடுபட உடன்படித்து தம்மை கையளிக்கும் வேளை அப்பத்தை எடுத்து இறை புகழ் கூறி நன்றி நவிழ்த்து ஆசீர்வதித்து அதை விட்டு தாம் சீர்ந்து கொடுத்து அவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொண்டுங்கள், இது உங்களுக்காக எடுக்கப்படும் என் திருவுடல். அவ்வளவு இடம் இருந்த இறங்கிய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தாம் சீழ் கொடுத்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகளை இந்த புதிய நிலையால் உடன்படிக்கைக்குரிய கிண்ணம் இது பாவமன்னிப்புக்கு உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே நாம் கிறிஸ்து மரணத்தை மேல் நடைபெற்று வாழ்ந்த மப்பத்தையும் கூட்டத்தின் முகப்படுகின்றோம். திருமணத்தில் கூடிய முறையை தகுதியுடைய கூடியவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் ரத்தத்தில் பவுல்களை சாமி செலுத்த வேண்டும் என மைத்தாழ்ந்து கொண்டாடுகிறோம். ஆண்டவரை உலகிற்கும் பரிந்துரை நினைவுற்று நீங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்களாய் வீட்டுமச்சாரும் ஏனைய ஆயர்கள் எல்லா திருநிலையினராக திருவிழாவினை பெற செய்துள்ளது. அப்பா பிதாவை வைத்த சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரும் இறக்கத்தில் நினைவுந்து திருமுகோளில் நேற்றுள்வீர்கள் அனைவரும் மீது இறக்கமாயிரும். கடவுளை கணிதான தூய மரியாதை கடவுளான புனித யோசிப்பு புனித ஸ்நாபன பரப்பசப்படிராக சிறப்பு ஜோதியை தூமையார் நட்சிய புனித யோவான் மத்திய மார்க்கு லூகாஸ் அல்போன்ஸ் மிகோரி அல்போன்ஸ் ஆரோக்கியநாதன் பெர்னார்ட் பிரதிபேதி பிரபீடி கிளேரப்பாட் வரப்பிரதி பிரசித்த பிரவர்த்தன ஐகத்தினால் தன்னுடைய பதிலுடைய புனித முரசி அபிஸ்னார் ஆசீர்வாத தன்னுடைய கிளார் Untuk Ignacio Loyola, Ignacio de Francis, John Vincent, Jerome Vivian Januarius, John Chrysostom, Julian Justin, Rendam John Munda Yovan, Thomas Aquinas, the Theory of Philippians, Census Ministers, the Peter Chemist, the Vincent Parliament, the Mary Parliament, the Sampade, the Dawson Catholic Charter, the Ecclesia, the Gregoris, the Marivati, but the Apostle of the Part of the Scholastica. Even the Rosa Martin, the film, the Martin, the politics, the political Martin, the Martin, the Pastor, and got the market, the Martin, Mark, for the Martha, the Batam, the Patricia with Badravio, the renewing with the submission of the number of the jockey, with the Louis Richard, with the receipt of the Fibiola, the Bernadette, the Louis, sweet digital body. You will get a woman there are whatever, Nadia, or the Torah, to place Mr. Maria, who will get the Valverde, even Dardy alone. இவர்வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தூயப்பா பிதாவே தூயாவினுடத்தில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே இதோ இறைவனின் செம்மறி பரி உலகின் பாவங்களை போக்கின்றவர் செம்மறி விழுந்திற்கு அழைக்கின்ற நாம் பேர் பெற்றோர். இதோ உலக முடிவரை என்னால் நான் உங்களோடு இருக்கின்றேன். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருள்கின்றீர். எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கே எமது கிறிஸ்துவ பற்றன்பு எம்மை விட்டு செல்ல அருள்வீராக. எங்கள்
ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இன்று விண்ணகம் சென்று உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நமது உயிர்த்தெழுதலுக்கு பின் கிறிஸ்து சீடருக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல் அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்கும் வரும்போது நிலையான மகிழ்ச்சி வெளிப்படுத்துவாராக. அவர் நம் தந்தையின் ஆட்சியில் வீற்றிருப்பதை நம்பும் நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலக முடிவரை அவர் உங்களோடு இருக்கின்றார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழும் பேறு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் உங்களோடு என்றும் தங்குவதாக. வாழ்வில் பகிர்ந்து வாழ சென்று வாழ்வோம். திருப்பலி தொடரட்டும். அல்லேலூயா அல்லேலூயா.